நடிகர் மதன் பாப் மறைவிற்கு டி ராஜேந்தர் ஆடியோ மூலம் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பார்ப்போர் மனதையெல்லாம் பூ போல் பறித்தவர் மதன் பாப் என்றும், வாய்விட்டு சிரிக்க வைத்தவரை ஏன் மரணம் வந்து தாக்கியது, தூண்டில் போட்டு தூக்கியது என அந்த ஆடியோவில் அவர் உருக்கமாக பேசியுள்ளார். மக்கள் மனங்களை மகிழ வைப்பதே என் ஜாப் என்று வாழ்ந்தவர்தான் நடிகர் மதன் பாப். நம் சிந்தையெல்லாம் மணக்க சிரித்தவர், பார்ப்போர் மனதையெல்லாம் பூ போல பறித்தவர். சொன்னால்தான் காதலா, காதல் அடிவதில்லை போன்ற என் படங்களில் நடித்தவர், என் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவர். அன்பான நண்பர், பண்பான மனிதர், இனிமை பொங்கும் இசைக்கலைஞர், யதார்த்தமான நடிகர். எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்து சின்ன திரையிலும் வண்ண திரையிலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்தவர். தமிழ் திரையுலகத்திலே ஒரு தனி இடம் பிடித்தவர். அப்படிப்பட்ட மதன் பாப் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என் மனதை வந்து வாட்டியது. அவர் வாய்விட்டு சிரிக்க வைத்தவரை நோய் வந்து ஏன் தாக்கியது, மரணம் வந்து அவரை ஏன் துரிதமாய் தூண்டில் போட்டு தூக்கியது. நெஞ்சம் தாங்கவில்லை, துக்கம் நீங்கவில்லை. பிரபல நகைச்சுவை நடிகர் மதன் பாப் மறைவிற்கு நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். மதுரை முத்து எங்கள் சொத்து என்று சொன்னவர் மதன் பாப் என்றும், எங்களை போன்றவர்களுக்கு நேர்மறையான வார்த்தைகளை சொன்னவர் என்றும் குறிப்பிட்டார். சிரிப்பு ஒரு தொற்று நோய் பண்ணுவாங்க. அவர் சிரிச்சாலே எல்லாருக்கும் அது தொற்றிக்கிறோம். அப்படி ஒரு யுனிக்கான ஒரு ஐக்கான் சிரிப்பு அவருடைய சிரிப்பு. மதுரை முத்து எங்கள் சொத்துன்னு சொல்லி முதல் எபிசோட் ஆரம்பித்தார். அது அவருடைய வாய் முகூர்த்தம் பெரிய எனக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. எங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வர்ற எளிய கலைஞர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். நல்ல படிப்பாளி, வாசிப்பு திறன் உள்ள ஒரு இசைக்கலைஞராக இருந்து தான் வாழ்க்கையை தொடங்கினார். அவங்க பொண்ணும் அவங்க பையனுமே நல்ல ஒரு பாடகர். மதுரைக்கு போகாதடி என்ற பாட்டை கூட அவங்க பொண்ணு தான் பாடியிருப்பாங்க. என்னால் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுக்குற அளவுக்கு நான் அவனுடைய ரசிகன் ஐயா அப்படின்னு சொல்கிற பெருமைப்படுவார். அவருக்கு 71 வயசு என்பது மிக மிக குறைவு. இன்னும் 20 ஆண்டு காலம் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்க வேண்டிய வயசு. இறைவன் அழைத்து கொண்டார். எங்களையும் சிரிக்க வைக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வப்போது எப்பயுமே நேர்மறையான விஷயங்களை மட்டுமே சொல்லி, நெகட்டிவான விஷயமே சொல்ல மாட்டேன். நல்லா பண்ணுங்க, சூப்பர், எப்படி இப்படி இது பண்ணுறீங்க, அது மாதிரி என்னுடைய ஒவ்வொரு நகைச்சுவை ரசிப்பார். எல்லா கலைஞர்களையும் போற்றக்கூடிய அவரை நம்ம பாதுகாக்க முடியலை. இருந்தாலும் ஒரு ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.